வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் பெட்டர் எவ்ரிடே. வாழ்க்கைய அழகா வாழ எதையெல்லாம் நாம தவிர்க்கணும்? உங்கள் வாழ்க்கைய நாசமாக்குற ஒரு சில விஷயங்கள பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாழ்க்கைய முன்னோக்கி நடத்த 10 தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். சந்தோஷமா வாங்க இருக்கும். வீடியோக்குள்ள எப்படி போலாம். இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். முதல் விஷயம், கம்பேரிசன் மைண்ட் செட். யாருடனும் நீங்க உங்க வாழ்க்கைய ஒப்பிடாதீங்க. அந்த நேரம் தாங்க நீங்க சந்தோஷத்த கெடுக்கிற அதிகமான நேரமே. ம் ஒருத்தவன் ஸ்பீடா ஓடுறான்றதுக்காக நாமளும் ஸ்பீடா ஓட முடியாது. அவனோட பாதை வேற, நம்மளோட பாதை வேற. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், நாம ஏன் அத பண்ண முடியல அப்படின்னு யோசிக்காம, அடுத்து உங்களோட குரோத்துக்கு என்ன பண்ணணும்ட்டுன்னு அதுல ஃபோக்கஸா இருங்க. உங்களோட வாழ்க்கைய நீங்க யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கைய கட்டமைக்கப்பட்டிருக்கு. அவங்கவங்க வாழ்க்கைய அவங்கவங்க தான் வாழ முடியும். அவங்க மட்டும் ஏன் அப்படி வாழுறாங்க? நாம ஏன் நம்ம இப்படி வாழ முடியலன்னு யோசிக்கிறதுக்கு பதிலா, நாம ஏன் இப்படியே இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கைக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? அப்படின்ட்டு நீ யோசிங்க. இதுதான் கம்பேரிசன் மைண்ட் செட். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் குரோத். அடுத்தவங்கள பத்தி எப்பவுமே நான் ஏன் அவன மாரி இல்ல? ஏன் என்னால அவன மாரி ஸ்பீடா ஓட முடியல? ஏன் என்னால அவன மாரி படிக்க முடியல? ஏன் அவன மாரி ஆனா எனக்கு ஜாப் கிடைக்கல? இப்படின்ற கேள்விக்கெல்லாம் பதிலா, நம்ம செய்ய முடியாததானே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்பளாலயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு, அடுத்த அடிய எடுத்து வச்சுட்டு, உங்க வாழ்க்கைய தொடர்ந்து பயணிங்க. 2வது ப்ரோக்ராஸ்டினேஷன். அதாவது இன்னைக்கு ஒரு விஷயத்த செய்யணும்னா, இன்னைக்கே செஞ்சு தான் முடிக்கணும். இல்ல நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்ல ஓகே 2 தானே ஆகுது 3க்கு பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டுன்னு தள்ளி போடாதீங்க. நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலே, அது உங்களோட தோல்விக்கான நாள் தான். நாளைன்னு ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. இன்னைக்கு பண்ணணும்னா, இன்னைக்கே தான் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா சரியானதா நீங்க பண்ணிக்கிட்டே போங்க. நாளைன்றது உங்க வாழ்க்கையிலேயே இருக்காது. இன்னைக்கு செய்ய வேண்டியத இன்னைக்கே செஞ்சாதாங்க வெற்றி. நாளைக்குன்னு ஒரு விஷயமே நீங்க உங்க லைஃப்ல இருக்கவே கூடாது. எப்பவுமே சோம்பேறித்தனமா இருக்காதீங்க. நீங்க எப்பவுமே பிரிஸ்கா இருக்க பாருங்க. அவங்களால மட்டும் ஏன் இப்படி முடியுது? அவங்களால மட்டும் ஏன் இத பண்ணணும்னு யோசிக்கிறத விட்டுட்டு, நாம ஏன் இதெல்லாம் பண்ண முடியாது? நம்மளாலயும் பண்ண முடியும். இன்னைக்கே நான் இத செய்றேன் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு, உங்களுக்குள்ள நீங்களே உங்கள கேள்வி கேட்டுக்கோங்க. கேட்ட அடுத்த நொடியே நீங்க எழுந்து உங்க வேலைய செய்ய தானாவே ஆரம்பிச்சுடுவீங்க. இதுதாங்க அவாய்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன். 3வதா நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்னா எப்பவுமே நம்மள சுத்தி நம்மள டிஸ்கரேஜ் பண்றதுக்குன்னே ஒரு கூட்டம் கண்டிப்பா இருக்கும். அவங்கள நம்மள அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா, அவங்க நம்ம கூடவே தான் இருப்பாங்க. ஏன்னா, என்னைக்காவது நம்ம வளர்ந்துருவோமோ, இவ முன்னாடி போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டுன்னு, அவங்களுக்குள்ள ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே அவங்க நம்ம கூடவே இருப்பாங்க. நம்மளோட நெக்ஸ்ட் மூவ் என்ன? நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்? இவ என்ன அடுத்தது பண்ணுவா? இவ நல்லா படிச்சுடுவாளா? நல்ல ஜாப் கிடைச்சிருமா? இவ அடுத்தது நெறைய சம்பாரிச்சுடுவாளா? இதையே யோசிச்சுட்டு நம்ம கூடயே சுத்திட்டு இருப்பாங்க. அவங்களும் வளர மாட்டாங்க. அவங்க நம்மளையும் வளர விட மாட்டாங்க. தயவு செஞ்சு அப்படிப்பட்டவங்க யாராவது உங்க கூட இருந்தாங்கன்னா, அப்படி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சுட்டாங்கன்னா, அவங்கள தயவு செஞ்சு அவங்க கிட்ட ஸ்ட்ரெய்ட்டாவே சொல்லிடுங்க. எனக்கு இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு வந்துனே இருங்க. அவங்க "நீ முடியாது, உன்னால இது சாத்தியமே இல்ல" அப்படின்னு சொல்றவங்கள, உங்கள விட்டு நீங்க தூரமா வைங்க. அவங்க தப்பா நெனச்சுப்பாங்களோ? ஐயோ! என்ன பண்றது? எப்படி சொல்றது? அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. அவங்க நீங்க வளரவே கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. இதோட சேர்த்து அவங்களும் அவங்கள வளர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அவங்களோட லைஃப்பும் கெட்டு போகும். உங்களோட லைஃப்பும் தான் கெட்டு போகும். ஸோ இந்த டாக்ஸிக் பீப்பிள தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. 4த் ஒன் ஓவர் திங்கிங். அதிகமா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதிகமா யோசிச்சாலே நம்மளால ஒரு விஷயத்த செயல்படவே முடியாது. அதிகமா யோசிக்கிறதுனால நமக்குள்ள ஒரு விதமான பயம் தான் வரும். ஸோ ஒரு முடிவுக்கு வந்துருங்க. ரொம்ப யோசிச்சு யோசிச்சு இப்ப பண்ணலாமா? நாளைக்கு பண்ணலாமா? இன்னைக்கு பண்ணலாமா? இல்ல 2 டேஸ் கழிச்சு பண்ணலாமா? யோசிக்கவே யோசிக்காதீங்க. யோசிக்கவே கூடாதுன்னு சொல்லல. ஓவர் திங்க் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா? ஓகே
அவ்வளோதான். அதில பண்ணுங்க. அதில தப்பு வருதோ, சரி வருதோ, அந்த தப்புலேருந்து தான் நம்ம அடுத்தது இத விட எப்படி பெட்டரா பண்ணணும் அப்படின்றத கத்துக்க முடியும். அத விட்டுட்டு பண்றதுக்கு முன்னாடியே 1000 வாட்டி உட்காந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருந்து, கடைசியா நம்ம அத பண்ணவே மாட்டோம் தான். ஸோ ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஒரு விஷயத்துக்காக நீங்க திங்க் பண்ணி தயவு செஞ்சு செயல்ல இறங்குங்க. செயல்ல இறங்குனா தான் அது சக்சஸ்க்கான முதல் படி. தோல்வியே தான் வெற்றியின் முதல் படி. இத நம்ப எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதிகமா யோசிச்சு உங்களுக்குள்ள ஒரு பயத்த கிரியேட் பண்ணிக்காதீங்க. ஸோ டோன்ட் ஓவர் திங்கிங். 5வது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப கோவப்படுவாங்க. ரொம்ப டெம்பர் ஆயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஒரு இப்போ வந்து டிராஃபிக் போயிட்டே இருக்கும். நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். டிராஃபிக் வந்துருச்சு. அந்த இடத்துல ஒரு டிராஃபிக் ஜாம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃபீஸ்க்கு போணும். டைம் ஆச்சு. இந்த டைம்ல போயிட்டு சிக்னல் போட்டானே! அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்ப நமக்கு ஆரம்பிக்கும் ஒரு டெம்பர். அந்த டெம்பரோடவே ஆஃபீஸ்க்குள்ள போகும். அப்போ யாராவது நம்மகிட்ட ஒரு குட் மார்னிங்கோ, இல்ல ஏதோ நம்மகிட்ட கேட்க வந்தாங்கன்னா, வெடிச்சு பொரிச்சு தள்ளிடுவோம். ஸோ கொஞ்சம் பேஷன்ஸா அமைதியா இருந்து, மூச்சு இழுத்து விட்டு, நீங்க அந்த டைம்க்கு கொஞ்சம் அமைதியா இருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படாதீங்க. இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க கோவப்படுறத அவாய்ட் பண்ணீங்கன்னா, பெரிய பெரிய விஷயம் நடக்கும்போது கூட, அத உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அந்த இடத்துல உங்க டெம்பர நீங்க லூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா, இத விட பெரிய விஷயம் உங்க லைஃப்ல நடக்கும்போது, கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க ஒரு நல்ல முடிவ எடுக்க முடியும். ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படாதீங்க. 6வது விஷயம். நம்மள்ல நெறைய பேரு பழைய விஷயங்கள மறக்கவே மாட்டோம். டே அண்ட் நைட்டா அதையே நெனச்சு, நெனச்சு, நெனச்சு தூக்கம் இல்லாம, ஏன் இப்படி நடந்துச்சு? எதனால இப்படி நடந்துச்சு? ஏன் அவங்க அப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க? எல்லாம் நம்ம மட்டும் தான் நெனச்சுட்டு இருப்போம். பண்ணிட்டு போனவங்க என்னமோ நிம்மதியா போயிட்டு, நெக்ஸ்ட் மூவ் பண்ணிட்டு லைஃப்ல முன்னேறி போய்க்கிட்டே இருப்பாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட நாம, அந்த பழைய விஷயங்கள நெனச்சு, நெனச்சு நம்மளோட பிரசன்ட்டயே மிஸ் பண்ணிட்டே இருப்போம். இது எத்தன பேரு இந்த விஷயத்த ஃபீல் பண்ணியிருக்கீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா, இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கேன். பழைய விஷயத்தையே நெனச்சு, நெனச்சு ஒரு 3 வருஷமா நான் ஒரு ட்ராமால இருந்து, அதுக்கப்புறம் நெறைய எனக்குள்ள ஒரு இதுவெல்லாம் வந்து நெறைய பேரு சொல்லி, கேட்டு, என்னோட ப்ரெசன்ட்டயே 3 வருஷமா மிஸ் பண்ணி, இன்னைக்கு நான் ஒரு ஒரு நல்ல நெலைமையில இருக்கேன்னா, இந்த இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நான் முன்னாடி எடுத்து, 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 எடுத்து யோசிச்சு, ஓகே, ஓகே. லெட்ஸ் மூவ். எனக்குள்ளேயே நான் வந்து சொல்லிக்கிட்டு, எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஸோ பழைய விஷயத்த நெனச்சு, நெனச்சு உங்கள நீங்களே இழந்துக்காதீங்க. இன்னைக்கு பிரசன்ட்ட இழக்காதீங்க. இன்னைக்கு வாழ்க்கையே ஜாலியா வாழுங்க. நி பழச நெனச்சுட்டு இருக்கிறதுனால அவங்க போயிடுவாங்க. ஆனா உங்க வாழ்க்கை, உங்களோட இன்னைய நாளு, உங்களோட இன்னைக்கு பிரசன்ட் நீங்க தான் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களோட பாஸ்ட்ட ஒரு பாடமா எடுத்துக்கோங்க. ஒரு தண்டனையா எடுத்துக்காதீங்க. அத நீங்க ஒரு பாடமா எடுத்துக்கோங்க. அதுலருந்து நீங்க என்ன த்ரூ பண்ணீங்களோ, நெக்ஸ்ட் டைம் அந்த தவற பண்ணாம இருங்க. கடந்து வாங்க, கடந்து வாங்க, கடந்து வாங்க. இதுவும் கடந்து போகும். வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. அததான் இந்த பழைய விஷயங்கள எப்பவுமே போட்டு குழப்பிக்காம கடந்து வந்துருங்க. இன்னைக்கு லைஃப, இன்னைக்கு நாள ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நாளைய பத்தி யோசிங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப அழகா ஸ்மூத்தா போகும். அங்கேயே நின்னுடாதீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணி பாருங்களேன். 7வது விஷயம். சோசியல் மீடியாவ ஓவரா யூஸ் பண்றது. 7வதா ஒரு விஷயம். சோசியல் மீடியாவ ஓவரா யூஸ் பண்றது. ரொம்ப டவுனா இருப்போம் நாம. ஓகே ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் சாங் கேட்போம். ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு நம்ம உள்ள போவோம். யூடியூபோ, இல்ல வந்து இன்ஸ்டாகிராமோ, எஃபியோ, ட்விட்டரோ எனிதிங் நம்ம உள்ள போவோம். உள்ள போனோனே நமக்கு வந்து ஒரு ரீல்ஸ் தான் நம்ம கண்ல வரும். சரி ஓகே இந்த ரீல்ஸ பார்த்துட்டு அடுத்தது பார்ப்போம்னு சொல்லிட்டு போவோம். 5 நிமிஷம் ரீல்ஸ் பார்த்து முடிக்கிறதுக்கு பதிலா 2 மணி நேரமா நம்ம எத பார்க்க வந்தோன்றதையே மறந்து ரீல்ஸ தான் பார்த்துட்டு இருப்போம். சோசியல் மீடியான்றது ஒரு ட்ரக் மாரி தாங்க. அத வந்து நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நமக்கு தலை வலிக்குதுன்னா, அடல்ட்டா இருந்தா பேராசிட்டமால் 650 எடுத்துக்கலாம். மைல்டா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ஒரு 500 எடுத்துக்கலாம். அதிகமா இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு 650 எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா, அடிக்கடி தலைவலி வருதுன்னு சொல்லிட்டுன்னு, நீங்க டெய்லி டோலோவே போட்டுட்டு இருந்தீங்கன்னா, கடைசில உங்க லிவர் ஃபெயிலியர் ஆகி, உங்களுக்கு ஓஹூ தான். அதே தான் இந்த சோசியல் மீடியா கதையும்.
எதுவுமே அளவோட தாங்க இருக்கணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதான். சோசியல் மீடியால நெறைய நல்ல விஷயம் இருக்கு. இதுல நமக்கு எது தேவைன்னு நாம தான் சூஸ் பண்ணணும். ஒரு தட்டுல ஸ்வீட் இருக்கும், காரம் இருக்கும், குழம்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா எல்லாத்தையும் நம்மளால சாப்பிட முடியாது. நமக்கு எது தேவையோ அத தான் நாம எடுத்து சாப்பிடுவோம் முதல்ல. அதே தான் இந்த சோசியல் மீடியா கதையும். சோசியல் மீடியால நெறைய நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. உங்களுக்கு உங்களோட லைஃப நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டின்னு போற அளவுக்கு கூட சோசியல் மீடியால நெறைய நல்ல விஷயம் இருக்கு. நாம எத சூஸ் பண்றோம் அப்படின்றது தான் இருக்கு. டைம் அப்படின்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. இதுல தான் ரொம்ப கூடுதலான கவனமே நமக்கு தேவைப்படுது. ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது டைம வந்து இந்த சோசியல் மீடியால அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, கண்டிப்பா அது உங்களோட ஃபியூச்சருக்கு நல்ல விதத்துல பயன்படுற மாரி யூஸ் பண்ணுங்க. அவ்வளதான் இந்த 7வது விஷயம். 8வது விஷயம் என்னன்னா, சேம் ரொட்டீனா இருக்கும். அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காதுன்னே வச்சுக்கோங்களேன். அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எடுத்துக்கோங்க. காலையில 6 மணிக்கு எழுந்துப்பாங்க. காலையில எழுந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ரெடி பண்றதுக்கு டிஃபன் செய்யணும், ஹஸ்பண்டுக்கு காஃபி போட்டு குடுக்கணும், பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுக்கணும், திரும்பி மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணணும், துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி குடுக்கணும், மதியம் பிள்ளைங்கள போய் கூட்டிட்டு வரணும். இதுதான் அவங்களோட ரொட்டீனா இருக்கும். இதே ஆஃபீஸ் போறவங்களா இருந்தா காலையில எழுந்துக்கணும், ரெடி ஆகணும், சிக்னல்ல போய் மீட் பண்ணணும், ஆஃபீஸ்க்கு போணும், மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கணும், சிஸ்டம் முன்னாடி உட்காரணும், முதுகு வலி, எந்த விதமான ஒரு இதுவுமே இருக்காது. ஒரே மாதிரியான ரொட்டீன்ல போயிட்டே இருக்கும்போது, அது வந்து உங்க பிரெயினுக்கே வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, உங்க உங்க பிரெயினுக்கே ஒரு போர் அடிச்சுரும். என்னடா இது ஒரே மாதிரியான சிக்னலே நமக்கு வந்துட்டே இருக்கே! எழுந்துக்கிறோம், ட்ரெஸ் பண்றோம், குழந்தைங்கள ரெடி பண்றோம், சாப்பிடுறோம், வேலைக்கு போறோம், திரும்ப வீட்டுக்கு வரோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், ஃபோன நோண்டுறோம். இதே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு, நம்ம பிரெயினே வந்து அதுக்கு ஒரு மாதிரி அடாப்ட் ஆயிக்கும். ஓகே. இதுதான் போல அப்படின்ற மாரி. அப்படி இருக்காதீங்க. உங்க பிரெயினையே புதுசா ரீஸ்டார்ட் பண்ற மாரி ஒரு விஷயத்த பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு புதுசா ஏதாவது கத்துக்கங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றதுன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருப்பாங்க. நெறையவே படிச்சிருப்பாங்க. ஆனா, இன்னைக்கு வீட்ல இருக்கிற வேலையே அவங்களுக்கு சரியா இருக்குது. அவங்களால நெக்ஸ்ட் எதுவுமே பண்ண முடியலன்னா, இப்போ வந்து ஒரு புக் வாங்கி படிங்க. புக் படிக்கும்போது உண்மையா சொல்றேன். புக் படிக்கும்போது உங்களுக்கு வந்து நிஜமா சொல்றேன் ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். புதுசா ஒரு கத்துக்கிற மாரி ஏதாவது இருக்கும். அ அதே மாரி நெறைய ஆப்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும்னா, நீங்க அந்த லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்காக ஒரு எஃபோர்ட் போடுங்க. நீங்க மோட்டிவேஷனுக்காக ஏதாவது பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அத பண்ணுங்க. உங்களுக்கு ஆர்ட் ஒர்க் தெரியும்னா, ஆர்ட் ஒர்க் பண்ணுங்க. சில பேர் நல்லா எம்ப்ராய்டரி போடுவாங்க. எம்ப்ராய்டரி போடுங்க. சில பேர் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு கூட பேஷன் சொல்லிட்டுன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ, அதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்க ரொட்டீன ஒரே மாதிரி வச்சுட்டே இருக்காதீங்க. இதுதான் உங்க ரொட்டீன் தெரிஞ்சிருச்சுன்னா, அதுலருந்து ஒரு 1 ஹவர் டைம் எடுத்துட்டு, அந்த 1 ஹவர் அந்த ரொட்டீன சேஞ்ச் பண்ணி, புதுசா ஒரு பழக்கத்த நீங்க உருவாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்க பிரெயின்க்கு ஒரு ரீஸ்டார்ட் குடுத்த மாதிரி இருக்கும். ஸோ, அப்போ உங்க பிரெயினே வந்து ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணும். நீங்களுமே உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு எனர்ஜி கிடைச்ச மாரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ, ஓகே ஒரே மாதிரி இல்லாம, ஓகே நமக்கு இன்னைக்கு ஒரு இது இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் புக் படிங்க. நாளைக்கு ஏதாவது டிராயிங் பண்ணுங்க. நாளைக்கு ஏதாவது டான்ஸ் பண்ணுங்க. அந்த மாரி ஏதாவது பண்ணிட்டே இருங்க. ஒரே மாதிரியான ஒரு பழக்கத்த நீங்க தயவு செஞ்சு ஃபாலோவே பண்ணாதீங்க. புதுசா ஏதாவது நீங்க லேர்ன் பண்றதுலயே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான எனர்ஜி கிடைக்கும். அண்ட் 9த் ஒன் மன்னிக்க தெரியாம இருக்கிறது. அதாவது இது எப்படி சொல்றதுன்னா, மனசுல ஒருத்தர பத்தி கோவமா வச்சுக்கிட்டே இருந்தா, அது நம்மள நாமளே அழிச்சுக்கிறதுக்கு சமம். இப்போ ஒருத்தவங்க மேல நமக்கு கோவம் இருக்கு. அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு மேல நமக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்குன்னா, அத அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, அவங்கள பார்த்தா மூஞ்ச திருப்பிட்டு போறது. அடுத்தவங்க கிட்ட போய், "அவ என்ன இப்படி பண்ணிட்டா தெரியுமா? அவ என்ன அப்படி பண்ணிட்டா தெரியுமா? அவன் என்ன இத பண்ணிட்டான் தெரியுமா? அவன நான் மன்னிக்கவே மாட்டேன்." உடனே ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்க. என் வாழ்நாள் முழுக்க நான் உன்ன மன்னிக்க மாட்டேன். என் வாழ்நாள் முழுக்க நான் உன்ன மன்னிக்கவே மாட்டேன். அவன் என்ன இப்படி பண்ணிட்டான், என்ன முதுகுல குத்திட்டான், இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்கள பத்தி ஒருத்தவங்க உங்களுக்கு புடிக்கல, அவங்க உங்களுக்கு வந்து முதுகுல குத்திட்டாங்க, அவங்க உங்கள வந்து பழி வாங்கிட்டாங்க, ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க மேல நீங்க கோவமா இருக்கிறீங்கன்னா, அந்த கோவம் எல்லாமே ஒரு ஒரு டைம் பீரியட் வரைக்கும் தான் இருக்கணும். ஒரு லிமிட்டடா தான் இருக்கணும். அந்த கோவத்த நீங்க கேரி பண்ணிட்டு வாழ்நாள் முழுக்க போனீங்கன்னா, அது உண்மையா சொல்றேன். அது வந்து உங்களுக்கே அழிச்சிரும் அது. உண்ம அது. அது உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. நெறைய பேருக்கு அது தெரியாது. அத ஃபீல் பண்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா, ஃபீல் பண்ணியிருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
ஒருத்தவங்க மேல வந்து கோவம் இருந்துச்சுன்னா, அந்த கோவத்த கொஞ்ச நாளைக்கு கேரி பண்ணிக்கங்க. எல்லாராலயும் உடனே வந்து மன்னிச்சு அவங்கள ஏத்துக்க முடியாது தான். கண்டிப்பா அந்த மாதிரியான மக்கள் வந்து ரொம்ப கஷ்டம் தான். நெறைய பேரால அப்படி இருக்க முடியாது. ஆனா, அதுக்கு பதிலா அந்த கோவத்த கொஞ்ச நாள் கேரி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அவங்கள மன்னிச்சிடுங்க. நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் ஹாப்பி. அந்த மனசுக்குள்ளேயே இருந்துட்டே இருந்துச்சுன்னா, நம்மள அறியாமலே நம்ம முகமோ, நம்ம மனசும் ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் மாறி, நமக்குள்ளேயே ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சுரும். அவங்கள எப்ப பார்த்தாலும் நம்ம ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாரி மாற ஆரம்பிச்சுரும். எதுக்கு இதெல்லாம்? இருக்கிறதே ஒரு வாழ்க்கை தாங்க. கொஞ்ச நாளைக்கு கோவமா இருங்க. அதுக்கப்புறம் மன்னிச்சிடுங்க. பேச புடிச்சா அவங்க கிட்ட பேசுங்க. பேச புடிக்கலன்னா, ஓகே போ அவ்வளதான் விட்டுருங்க. அவங்க லைஃப அவங்க பார்த்துன்னு போட்டும். உங்க லைஃப நீங்க கடந்து போங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்கள பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த கோவத்தோட பார்க்காம நார்மலா கடந்து போங்க. இப்போ உங்களுக்கு எதிர்க்க யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்க வந்தீங்கன்னா, அவங்கள பார்த்து நீங்க ஸ்மைல் பண்ண மாட்டீங்க. ஆனா, அவங்க யாரோ அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போவீங்க பார்த்தீங்களா? அது மாரி அவங்கள கடந்து போக பாருங்க. மன்னிக்க தெரிஞ்சுக்கோங்க. உங்க உங்க அவங்க எவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும், கொஞ்ச நாளைக்கு அவங்க மேல கோவமா இருந்துட்டு, அதுக்கப்புறம் அவங்கள மன்னிக்க தெரிஞ்சுக்கோங்க. 10வது ஒரு விஷயம். அதிர்ஷ்டத்த நம்பி இருக்கிறது. 10வதா வந்து அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்புறது. அதிர்ஷ்டம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கையில இருக்க ஒரு ட்ரை தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம ராசிய நம்புறதுனால நம்ம ஃபியூச்சரே மிஸ் ஆகுதுங்க. அதிர்ஷ்டம் அப்படின்றது இன்னைக்கு எனக்கு நாளே சரியில்ல. இந்த ராசிக்கு இந்த டைமா இதெல்லாம் சரியே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதிர்ஷ்டத்த நம்பி நம்ம ஃபியூச்சர நெறைய பேர் மிஸ் பண்ணிடுவோம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிர்ஷ்டத்த நீங்க வெல்லணும்னா, ஹார்ட் ஒர்க் தாங்க அதோட ஷார்ட் கட்டே. அதிர்ஷ்டத்த நீங்க வெல்லணும்னா, ஹார்ட் ஒர்க் தாங்க அதோட ஷார்ட் கட்டு. ஸோ, அதிர்ஷ்டத்த நீங்க ஜெயிக்கணும்னா, நீங்க நெறைய ஹார்ட் ஒர்க் போடணுங்க. அதிர்ஷ்டம் அப்படின்றது இங்க எல்லாருக்கும் தானா வந்து கொட்டிடாதுங்க. ஹார்ட் ஒர்க் போடுங்க, ஸ்மார்ட் ஒர்க் போடுங்க, உழைங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்கும். அத விட்டுட்டு எனக்கு ராசி சரியில்ல, இந்த நேரம் சரியில்ல, 10:30 மணிக்கு டைம் சரியில்லன்னிட்டாங்க. நான் 12 மணிக்கு தான் செய்வேன். அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்க பண்ற அந்த ஹார்ட் ஒர்க் தாங்க அது. நீங்க உண்மையா ஒரு விஷயத்த நம்பிக்கையோட நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டு ஒண்ணு செஞ்சீங்கன்னா, அது எந்த நேரமா இருந்தா என்னங்க? ராவு காலமா இருந்தா என்ன? யமகண்டமா இருந்தா என்னங்க? உங்க மேல உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு செய்யற எல்லா விஷயமே வெற்றில தாங்க முடியும். இதுல அதிர்ஷ்டம், நேரம் சரியில்ல, இந்த டைம் சரியில்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம ஒரு விஷயத்த நெனச்சு நம்ம போறோம். இது நம்மளால செய்ய முடியும்னு நெனைக்கிற டைம் தாங்க என்ன பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான டைமு. ஸோ அதிர்ஷ்டம் இல்ல, இந்த டைம் தான் அதிர்ஷ்டம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்பிக்கையோட ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்த நீங்க செயல்படுத்துங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டமான நாளு, அதிர்ஷ்டமான நேரம். இந்த 10 விஷயங்களையும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்க ஆரம்பிச்சீங்கனாலே, வாழ்க்கை நல்லா ஓட ஆரம்பிக்கும். நீங்க ஷைன் பண்ண நேரமும் வரும். ஸோ, இந்த 10 விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணுங்க. இதுல நான் சொல்ல வேண்டிய விஷயத்த தயவு செஞ்சு தவிர்த்துட்டு, உங்க வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. நான் சொன்ன இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விஷயத்துல ஏதாவது ஒண்ணு நான் ஃபாலோ பண்ணி நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அத கமெண்ட் செக்ஷன்ல போய் நான் இத அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு கமெண்ட் போட்டுட்டு போங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் நான் இத விட ஒரு சூப்பரான வீடியோல வந்து மீட் பண்றேன். பெட்டர் எவ்ரி டே. தேங்க் யூ.